என்ன நல்ல காரியம் நடக்க போறப்ப கண்ணை கசிட்டு கிடைக்கிய. போய் வேலையை பாருங்க. சண்முகம், முதல்ல யார் யாருக்கெல்லாம் நம்ம பத்திரிக்கை கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். அந்த வேலையை பாப்போம் வா. சரியில்ல இலக்கணி, அண்ணே போய் உன் பரீட்சை அட்டையில ஒரு 4 பேப்பர் வச்சு எடுத்துட்டு வா. வாங்கல அழாதடி. நான் பாத்துக்கிறேன்டா. மாமா, நீங்களே உங்க கையால கொடுங்க. நம்ம வீட்டு குலசாமியே நீதான்டா. நீயும் சம்மமும் சேர்ந்து கொடுங்க. அத்த, கல்யாண பத்திரிக்கை வாங்கிக்கோங்க. என்ன யோசிக்க? உனக்கு என் மேல கோபம் இருக்கும், எனக்கு புரியுது. என் தங்கச்சிங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் இல்ல நீ. மனசார நீ பத்திரிக்கை வாங்கினா தானே அவளுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். பாரத்த, எதையும் மனசுல வச்சுக்காம வந்து சந்தோஷமா அந்த பத்திரிக்கையை வாங்கிக்க. எனக்காக வேண்டாம், தங்கச்சிகளுக்காக. ரத்னாவும் வீராவையும் நீ தானே வளர்த்தவ. நீ மனசார சந்தோஷமா வாங்கினா தானே பிள்ளைங்க வாழ்க்கை நாளைக்கு சந்தோஷமா இருக்கேன். என்ன இது? வீடு தேடி வந்து பழம் பாக்க தட்டோட பத்திரிக்கை வைக்க வாங்காம நிப்பியா? இப்ப வாங்க போறியா இல்லையா நீ? அத்தைக்கு மனசு வருத்தம் இருக்குதானே செய்யும். அதுக்காக எப்படி நான் தான் மூஞ்சியை திருப்பி வச்சுட்டு நிப்பிய? கல்யாணம் முடிவாயிருச்சுல்ல, இனிமே மனசை மாத்திக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணித்தான் ஆகணும். மா, இப்ப பத்திரிக்கை வாங்க போகுதியா இல்லையா? எனக்கு பிடிக்கல. ஏம்ல என்ன சித்திரவதை பண்றீங்க? இப்ப என்ன, இந்த பத்திரிக்கையை நான் வாங்கணும் அப்படித்தானே? கொடுங்க. அம்மா பாத்து. அண்ணா, அப்பா சத்த நேரம் இருங்க, காஃபி போட்டு கொண்டாடுறேன். இருமா, எல்லாரும் நிக்குதாவுல? இந்த நேரத்துல லேச குத்தி காட்டினா போதும், பாக்கியத்தோட கோவம் ஏறிக்கிட்டே போகும்.